ஹலோ யூவர்ஸ், நண்பன் மீஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய செயல்பாடு என்ன அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் ஒருத்தன் தளபதி வந்து யாரோ பேசியிருப்பான், அவனுக்கு நம்ம பதில் ரிப்பேர் போடுறதே நமக்கு வேலையாக போச்சு. பட் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அரசியல் நிகழ்வுகள் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பொதுச் செயலாளர்களை 3ஆம் கட்டம் வரைக்கும் இன்றைக்கி தளபதி அவர்கள் வந்து தேர்வு செஞ்சு நியமிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது பல ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்களையும் வந்து செயலாளர்கள் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இனி களத்தில் இறங்கி செயல்படணும் அப்படின்ற விஷயத்தையும் கட்சிக்காக கடினமாக உழைக்கணும். உங்களை நம்பி தான் நான் இருக்கேன், ஸோ உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றதையும் மிக ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்கார். ஸோ இது மட்டும் இல்லாமல் முக்கியமான நிகழ்வாக பார்த்திங்கன்னா 2 பெரிய நபர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த 2 நபர்களை வந்து கட்சியில் வந்து இன்றைக்கி சேர்த்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து வெளியில் வந்த ஆதவ் அர்ஜுனா அப்படின்றவரும், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அதிமுகலேருந்து வெளியில் வந்த சிடிஆர் நிர்மல் அப்படின்றவரும் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வரவு எந்த அளவுக்கு தாவேக்காக சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் உங்களுடைய கருத்தாக பதிவு பண்ணுங்கள். சில பேர் இந்த வரவு வந்து நல்லது, அதே நேரத்தில் இந்த வரவு வந்து வேறு ஒரு சில பிரச்சனைகளையும் தமிழக வெற்றி கழகத்தில் உண்டு பண்ணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இவங்களுடைய செயல்பாடு எந்த மாதிரிலாம் இருக்க போது, ஏன் இவர்களை கட்சியில் சேர்த்துருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வர வேண்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் என்னை மிகவும் மிகவும் மோட்டிவேட் பண்ணுன்றது மட்டும் இல்லாமல் நிறையா தளபதி ஃபேன்ஸை கொண்டு போய் சேருன்றதை மறந்துடாதீங்க. ஏன்னா கண்ட பரதேசிங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு வீடியோவில் சேனல் பேசிக்கிட்டு தளபதி பற்றி தப்பாக பேசிக்கிட்டு நான் பேசுகிற வீடியோ பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் பார்க்குறாங்க, 1,50,000 பேர் பார்க்குறாங்க. ஆனால் விஜய் ஆதரவாளர்கள் பேசுனா 4,000-5,000 பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சொட்டத்தலை மிஸ்டர் ரவீந்தர் துரைசாமி. ஆனால் அந்த ஆள் சொல்கிறதுலேயும் சில வகை நியாயமாக தான் தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட வீடியோ அவ்வளோ வியூஸு போதும், நம்ம போடுற வீடியோஸ்லாம் சரி நான் கூட விடுங்க யாரோ ஒருத்தன் அப்படின்னு நினச்சிக்கலாம். உண்மையாலுமே தளபதியுடைய தமிழக வெற்றி கழகத்திலேயே கொள்கை பரப்பு செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்க ஒரு சில நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க போடுற வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரீச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தளபதியுடைய தொண்டர்கள் ஃபேன்ஸுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்றது இது கிளியராக காட்டுது. ஸோ வி ஆர் இன் பாலிடிக்ஸ், வி ஹேவ் டு பி இன் பாலிடிக்ஸ். நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பாலிடிக்ஸ் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நம்ம பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கடந்து போகவே முடியாது, நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் இருக்குது. அப்போ நமக்கான தலைவனை தேர்ந்தெடுக்கிறது நம்மளுடைய கையில் இருக்குன்றத மைண்டில் வச்சுக்கிட்டு செயல்படணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா ஸ்ட்ராங்காக நான் பதிவு பண்ணிக்க ஆசைப்பட்றேன். ஓகே, அடுத்து இப்போ இந்த ஆதவ் அர்ஜுனா அப்படின்றவர் நம்ம எல்லாருக்குமே இப்போ ரீசெண்டாக பரிச்சயமானவர். ஆக்சுவலி ஒரு டிஎம்கேல கிட்டத்தட்ட டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கே இவர் தான் வியூகம் வகுத்து கொடுத்தவர். ஸோ அதனால தான் போன எலெக்ஷனில் டிஎம்கே வந்து ஜெயித்தாங்க. அண்ட் மிகப்பெரிய ஒரு பணபலமும் வந்து சப்போர்ட்டும் வந்து இவர்னால் வந்து டிஎம்கே கிடைச்சது அப்படின்றதுல மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கிறவர் பார்த்திங்கன்னா எங்கே சேர்ந்துருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கூட்டணியிலிருந்து டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணார். தட் மீன்ஸ் அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்போ ரீசெண்டாக நடந்த அம்பேத்கர் அந்த ஃபங்க்ஷனை நடத்தினவர். இவர் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற ஒரு கம்பெனி மாதிரி வச்சு நடத்தலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது மூலிமா இந்த அம்பேத்கர் நிகழ்ச்சியில் தளபதி அவர்கள் கலந்துக்கிட்டார். அதில் விடுதலை திருமாவளவனும் கலந்துக்க வேண்டியதாக இருந்துச்சு. அது எதனால் கலந்துக்கல அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும். பட் இவர் அந்த மேடையில் பேசின விஷயங்கள் அந்த கட்சியை விட்டு வர்றதுக்கே ஒரு முக்கியமான காரணமாகி போச்சு. இவர் பேசின திமுக எதிர்த்து பேசின மன்னராட்சி அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த ஒற்றை ஆட்சியை கிளைக்க வேண்டும், ஏன் தலித் எல்லாம் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்ட இந்த விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பதவிக்கு அங்கே வேட்டு வச்சிருச்சு. இவர் பொதுச் செயலாளராக அங்கே இருந்தார், எதில் விசிகேல. ஆனால் இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க 6 மாதம் இவர் இந்த மாதிரி பேசினதுக்கு. பண்ணதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், நீங்கள் என்ன சஸ்பெண்ட் பண்ண, நானே வெளில வந்தேன்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு வெளில வந்துட்டார். வெளில வந்துட்டு இப்போ இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்காரு, தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர். ஸோ தட் மீன்ஸ் இனி வரப்போகிற எல்லா நடவடிக்கையும், அதாவது தளபதி எங்கே போகணும், எங்கே போய் பேசணும், எந்த மாதிரியான மீட்டிங் பண்ணணும், இது எல்லாமே இனி பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். இவர் வந்து யார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஜான் ஆரோக்கியசாமி, விச் இஸ் ஆல்ரெடி எ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஃபார் தமிழக வெற்றி கழகம். அவருடைய சேர்ந்து இவர் எங்கே போகிறார் அப்படின்றத தளபதி அவர்கள் தெரிவிச்சிருக்கார். இவர் இருக்கிறது எந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு பலம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
இவர் ஆல்ரெடி டிஎம்கேல இருந்திருக்கிறார். மீன்ஸ் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தனால, டிஎம்கேல கூட்டணியாக இருந்தனால, டிஎம்கேயோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற எல்லா விஷயமே இவருக்கு தெரியும். அப்போ எங்கே அடித்தா சரியாக இருக்கும், எந்தெந்த விஷயத்தில் கை வச்சோம்னா டிஎம்கே அரலும் மிரளும் அடி வாங்கும் அப்படின்றதுல மிக கான்ஃபிடெண்ட்டாக இவரால் சொல்ல முடியும். ஏன்னா அத்தனை வருஷம் பல கட்சியில் அந்த பழக்கம், யார் யாரையான நல்லவர்கள் கெட்டவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இனி ஃப்யூச்சரில் யாராவது அங்கேருந்து இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் அது இவர் போன்ற ஆட்களுக்கு கரெக்டாக தெரியும், இவர்களை இழுத்தா இது சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி பல விஷயத்தில் இவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்மையாலுமே தாவேக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவரும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். ஸோ அதனால தான் திமுக அந்த டயத்தில் ஜெயிக்க வச்சார். ஓகேங்களா. ப்ளஸ் திமுக ஜெயிச்சதுக்கு இன்னொரு காரணம் அதிமுக பலவீனமாக இருந்துச்சு அப்படின்றதுல ஒரு மாற்றுக்கிறதே கிடையாது அந்த டயத்தில். பட் இருந்தாலும் இவர் கொடுத்த சில விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய பலமாக இருந்தது. பட் இந்த இடத்துல மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரும் விஜயும் இணைந்து பயணிப்பது கடினம் அப்படின்ற ஒரு கருத்தையும் வைக்கிறாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் 2 பேருக்குமே ஒரு புரிதல், எப்படி சொல்கிறது, நல்ல விஷயம் செய்யணும் நாட்டுக்குன்னு இருந்தாலும் 2 பேருக்குமே 2 ஐடியாலஜி இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவரை டாமினேட் பண்ணிடுவாரோ அப்படின்ற மாதிரியெல்லாம் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க எல்லாருக்குமே நம்ம திருப்பி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஆதவ அர்ஜுனா இல்லை, ஆதவ அர்ஜுன் மாதிரி இன்னும் 10 ஆதவ அர்ஜுனா 100 ஆதவ அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் வந்தாலும் ஆதவ அர்ஜுனாவுக்கு இங்கே ஓட்டு கிடையாது. தளபதி அவர்களுக்கு தான் ஓட்டு அப்படின்றத மற்ற எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்றத திருப்பி நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே. அதனால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த இடத்துல இருக்கிறது பலம் அப்படின்றது மட்டும்தான் நான் பார்க்கணும் ஒழிய பலவீனமாக நான் பார்க்கல. பலவீனமாக அவர் நினச்சிட்டாருன்னா அது அவருக்கு பலவீனம் அப்படின்றத ஃப்யூச்சரில் நாங்கள் அவருக்கு புரிய வச்சுருவோம். ஸோ அதனால் யாருமே அதை பற்றி கவலைப்படாதீங்க. ப்ளஸ் 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிடிஆர் நிர்மல் இவர் அதிமுகவில் வந்திருக்காரு. இது மிக பிரபலமானவர் கிடையாது. பட் இவர் பார்த்திங்கன்னா ஐடி விங்கோட துணை செயலாளர், துணை பொதுச் செயலாளராக ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஏடிஎம்கேல இருந்து வந்திருக்காரு. ஏடிஎம்கேல பெரிய லெவலில் அவருக்கு சப்போர்ட், பெரிய லெவலில் அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றனால இங்கே சேர்த்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஐடி விங் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த ஐடிங்க வச்சு தான் திமுக பல விஷயங்களை போலியாக காமிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு திமுகவில் செயல்படுறதுக்குன்னே ஐடி விங்க பெய்டு ஐடி விங்குன்னு சொல்லிட்டு ஒரு 20-30 பேர் திரிகிறாங்க சோஷியல் மீடியாவில். ஸோ அப்படி இருக்கும்போது ஐடி விங் இருந்தால் மட்டும்தான் ஒரு கட்சியோடைய செயல்பாடுகள் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கப்படும். ஏன்னா தளபதி அவர்கள்ட்ட தனியாக ஒரு சேனல் கிடையாது. இப்போ இதே திமுக பார்த்திங்கன்னா சன் டிவி இருக்குது, கேடிவி இருக்குது, அதுக்கப்புறம் கலைஞர் டிவி இருக்குது சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட டிவி இருக்குது. அவங்க பற்றி அவங்க போட்டே இருக்கலாம். பட் நமக்கு சோஷியல் மீடியா மட்டும்தான் அப்படின்னும்போது அந்த சோஷியல் மீடியாவில் இவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அந்த விஷயத்தை எடுத்து பதிவு பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை இவங்க ஸ்ட்ராங்காக பண்ணணும். ஸோ அதற்கு இவர் தகுதியானவராக தளபதி அவர்கள் நினைச்சிருக்காரு. ஸோ அதனால் அதில் சேர்த்துருக்காரு. ப்ளஸ் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அதிமுகலேருந்து ஜாயின் பண்ணாங்களே, அப்போ அதிமுக தாவேக்கா சேரும் ஃபியூச்சரில் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கணக்கு இருந்துச்சு. இதெல்லாம் என்னையா அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் முகம், அந்த பவர், அதோடைய அந்த பவர் ஏற ஏற எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் புரிய ஆரம்பிக்குது அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இனி சரிப்பட்டு வராது. இங்கே போய் சேர்ந்தோம்னா தான் இந்த கட்சி தான் இனி அடுத்து 2026 ஆளப்போகுது அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாதுன்றது புரியறதுனால தான் மாற்று கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி உள்ளே வர்றாங்க. அதுலேயும் முக்கியமான நபர்கள் வர்றாங்க. இன்னும் பல பேர் இனி ஃப்யூச்சரில் வருவாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி என்னெல்லாம் இனி நடக்க போகுது, எப்படிலாம் நடக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். இது வரைக்கும் தளபதியை வாங்கன்னு கூப்பிட்டு இருந்த அத்தனை பொலிட்டீஷியன்ஸ்களுக்கும் இனி ஐயா தயவு செஞ்சு வராதீங்கன்னு கெஞ்சிற நிலைமை ஆக போகுது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாதுன்றது சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நடந்த வீடியோ லவ் யூ, டேக் கேர், பை பை.